ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல் அறிவிஸ் ட்விஸ்ட் இன் டேஸ்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி லெமன் கிராஸ் டீ அப்புறம் ப்ரான் லாலிபாப் சேர்த்துன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எப்படி கிச்சன் நைஃப் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு ஆனியன் சாப் பண்ணுறது, வெஜிடபிள் சாப்பிங் எல்லாம் பார்க்க போகிறீங்க லைக் எ ப்ரொஃபஷ்னல். தீஸ் ஆர் த நைஃப்ஸ் டு பி யூஸ்டு பை எ ப்ரொஃபஷ்னல் செஃப். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நீங்களும் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். Shalom. இஃப் யூ ஆர் யூஸிங் ஏ சாப்பிங் போர்ட் லைக் திஸ் சாப்பிங் போர்ட், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நைஃப்பில் சாப்பிங் போர்டில் சாப் பண்ண முடியாது. இந்த மாதிரி நைஃப்பில் சாப்பிங் போர்டில் சாப் பண்ண முடியாது. இந்த மாதிரி நைஃப்பில் தான் சாப் பண்ண முடியும். ஏன்னா திஸ் பிளேஸ் should be more. இதில் வந்து இந்த ஸ்பேஸில் இப்படி சாப் பண்ணும் போது நம்ம கை மை ஹேண்ட் வில் டிஸ்டர்ப். இஃப் யூ ஆர் யூஸிங் லைக் திஸ் நைஃப் இட் வில் பி ஈஸி டு ப்ரெஸ். It will be easy. So this is called a chopping knife. This is not used for chopping. See, our hand will disturb. நம்ம கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணோம்னா டிஸ்டர்ப் பண்ணாது. there will be gap for chopping. Sure. Now we are using a chopping knife. இப்போ நம்ம ஒரு சாப்பிங் நைஃப்பில் எப்படி சாப் பண்ணுறது வெஜிடபிள்ஸ். see, this is the method we have to catch the vegetables like onion or carrot. This finger should be inner, this finger should be outer. The knife tail should be like this. It should இந்த பார்ட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் நம்மளோட ஃபிங்கரில் டச் பண்ணணும். நாட் this type. See, this type or this type or this type. First of all, knife must be very sharp. If knife very sharp or sharp, if knife is very sharp, correctly it will catch. If knife is not sharp, it will slip like this and like this. It will damage our fingers. First, knife should be very sharp. For chopping the onion, the front part of the knife is very important. You must catch the vegetable and the front part should be pressed. The front part மட்டும் ப்ரெஸ் ஆகணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் வராது. இப்படி ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆனியன். இதை வந்து இப்போ நம்ம சாப் பண்ண போகிறோம், ஃபைன் சாப் பண்ண போகிறோம். ஃபைன் சாப் பண்ணுறதுக்கு சி இந்த நைஃபோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் டச் ஆகணும். எப்படி டச் ஆகணும்? சி 1 2 3 4 5 6 7 8 and turn the onion. Similarly, the front part 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை யூஸ் பண்ணோம்னா ஓகே, பட் யூ ஆர் யூஸிங் லைக் திஸ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். See, turn the onion. See the fine chops here. The onions are finely chopped. Next, for the onion slicing for rice items. First, slice. Second, this finger should be front, this finger should be back.
This is the method of catching the onion or any vegetables. See, the knife should be go like this. See here. See the slicing. மறுபடியும் பாருங்க, இந்த ஃபிங்கர் இங்கே கேட்ச் பண்ணணும், இந்த ஃபிங்கர் இங்கே. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் தான் நம்ம கட் பண்ணிவிடுவோம் நைஃப்பில். அதனால் இதை எப்படி இந்த ஃபிங்கர், திஸ் ஃபிங்கர் ஷுட் பி பேக். இப்போ ஸ்லைஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். த நைஃப் மஸ்ட் பி வெரி ஷார்ப். சி ஹியர். This is for using slice. Next carrot. இந்த கேரட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீல் பண்ணிடணும். யூ ஹாவ் டு பீல் த கேரட் பிஃபோர் யூஸிங் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு கேரட்டை வந்து சாப் பண்ண போகிறோம். 2 different method. First, catch the carrot here. Carrot இப்படி பிடிச்சிங்க. Like this knife is okay. Now juliennes of carrot. Carrot juliennes. See the finger and catch. This finger will be this finger will be front. This will be back. See this. Now the juliennes of carrot. This is juliennes. இப்போ நம்ம இதை ஃபைன் சாப் பண்ணோம்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இது எல்லாமே டேக் லைக் திஸ் and chop with a chopping knife. Catch your finger like this. It will be a fine chop. Again இது எல்லாமே ஒன்றா பண்ணிக்கோங்க எப்படி. Now again see the fine chop of carrot. இப்போ this is fine chop. Next, this fine chop is used for soup items and even for fried rice, but particularly we are making a carrot for a fried rice. First you have to cut like this rings. Second chopping is this chopping is used for fried rice and noodles. So the method is, first you have to cut round, and second you have to cut. This is used for fried rice and noodles. For pulao items, like this cutting is used for pulao items. புலாவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் இருந்தால் போதும். ஆகும்போது நைஃபோடு ஷார்ப்பாக இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டான ஐட்டத்துக்கு இந்த பார்ட் யூஸ் பண்ணோம் ஃபார் ப்ரெஸ்ஸிங். இந்த பார்ட் யூஸ்டு ஃபார், திஸ் பார்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹார்ட் ஐட்டம்ஸ். திஸ் பார்ட் இஸ் யூஸ்டு ஃபார் சாப்பிங் அண்ட் சாஃப்ட் ஐட்டம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் லெசன் பண்ணுங்கள். How to use a chef knife
or a chopping knife like a professional. First knife should be very sharp and a finger should be this finger front, this finger back, and the knife in the part should be touching our fingers like this. If your knife means you will cut, or if you are doing like this means you will be cutting your fingers. This is the method of using your fingers. And the knife, the front part should be like this. This is the method for chopping all the items. இந்த மாதிரி நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் குக்கிங், ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. Knife must be very sharp and catch finger. This finger should be front, this finger should be back. This is the method, and you have to do the chopping like this, or the chopping must be like this. This part, இந்த பார்ட் வந்து நம்ம ஃபிங்கரில் டச் ஆகணும், இந்த பார்ட் வந்து வெஜிடபிளில் டச் ஆகணும். அப்போ நம்ம ஃபிங்கர் வெட்டிக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஸ்பீட் we can do. Maximum speed we can do like a professional chef. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வெல்கம் டு அறிவிஸ் ட்விஸ்ட் இன் டேஸ்ட் குக்கிங் சேனல். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பிக் நைஃப் வச்சுருக்கீங்கன்னா இந்த பார்ட்டு சாப்பிங் போர்டில் இருக்கணும். See here, this part should be pressed in chopping board. And second, nothing, you have to just press. This is also a fine chop. Okay, once again பாருங்க, a piece of carrot, a big knife. First hold this part. This part should be in the chopping board, and the vegetables. Catch your fingers like I told. See here. See the chop, fine chop.